அடக்குமுறைகளுக்கு ஆயுதங்களுக்கு இந்த மன்னங்களின் வடக்கும் கிழக்கும் சட்டவிரோத விகாரைக்கு கையிட்டு மண். சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டமானது ஒரு வருடத்தை தாண்டிய நிலையில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் நேற்று பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் போராட்டம் ஆரம்பமானது. இந்நிலையில் நேற்றைய தினம் தென்பகுதியிலிருந்து மக்கள் குறித்த விகாரைக்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். இதன்போது பல நூற்றுக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு அனுமதியின்றி மக்களது காணியில் கட்டப்பட்ட குறித்த சட்டவிரோத விகாரை அகற்றுமாறு கோரி திஸ்ஸ விகாரைக்கு அருகாமையில் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தையட்டி எங்கள் சொத்து, வடக்கு கிழக்கும் தமிழர் தாயகம், மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா, பலாலி போலீஸ் பொறுப்பு அதிகாரி ஒரு கொலைகாரன், பௌத்தத்தின் பெயரால் காணிகளை அபகரிக்காதே, இந்த மண் எங்களின் சொந்த மண், சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா, பௌத்தத்தின் போதனை சட்டவிரோத ஆக்கிரமிப்பா என கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டமானது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், காணியின் உரிமையாளர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இவ்வாறானதொரு நிலையில் சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் அங்கிருந்த போலீசார் கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதத்தில் செயற்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்போது அவ்விடத்துக்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வருகை தந்த வேளை பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒரு கொலைகாரன், பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒளிக என கூச்சலிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெசாக் தினத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் சேர்ந்து 3 நாட்கள் தொடர் போராட்டம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஆரம்பமான போராட்டம் பல செய்திகளை ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் சில விமர்சகர்களுக்கும் சொல்லி நிற்கிறது. 4 பேர் போராடுகிறார்கள், 40 பேர் போராடுகின்றார்கள் என்று கொச்சைப்படுத்தியவர்களுக்கு இன்று இந்த மண்ணிலே திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய தாயகத்துக்காக, தங்களுடைய சொந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இங்கே ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து திரண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த சட்டவிரோத தையிட்டி விகாரை இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இது எங்களுடைய மண். ஆக்கிரமிப்பாளர்கள் சட்டவிரோத விகாரை அகற்றுகின்ற வரை நாங்கள் இந்த மண்ணிலே திரண்டு போராடி கொண்டிருப்போம் என்ற ஒரு செய்தியை இந்த மக்கள் அரசுக்கு சொல்லி நிற்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள், வயது வேறுபாடுகின்றி இளைஞர்கள், யுவதிகள், முதியவர்கள் என்று திரண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மண் மீது உள்ள காதலால், இது எங்களுடைய மண். இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுமாக இருந்தால் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும், அல்லது இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், தமிழர் தேசம் மலரட்டும் என்ற அந்த பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும். காவல்துறையே